அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஇடி அந்த பேப்பர் 2க்கு உண்டான சைக்காலஜிக்கு 7th யூனிட் பார்க்க போகிறோம். அந்த 7வது யூனிட்டில் முக்கியமான ஒரு 50 கேள்விகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 யூனிட்டுக்கு பார்த்துருப்போம். இது 7வது யூனிட்டில் ஒரு முக்கியமான ஒரு 50 கேள்விகள். இப்போ 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலைசிங் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன், family, school, peer and community, role of play to children's physical, social, emotional and cognitive development, impact of media on childhood experiences and development. இதனை பற்றின ஒரு 50 கேள்விகளை கொஞ்சம் அந்த டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, பின் வருவனவற்றில் எது குழந்தையின் சமூகமயமாக்கலின் முதன்மை முகமையாக கருதப்படுகிறது? குழந்தையோட சமூகமயமாக்கலின் முதன்மை முகமை, பிரைமரி ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, அதாவது குடும்பம். இரண்டாவது கேள்வி, சமூகமயமாக்கல் என்பது எதற்கான ஒரு செயல்முறை? சமூகமயமாக்கல் என்பது எதற்கான ஒரு செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒரு சமூகத்தின் விழுமியங்கள், நம்பிக்கைகள் மற்றும் நெறிமுறைகளை பெறுதல். ஒரு சமூகத்தின் விழுமியங்கள், நம்பிக்கைகள் மற்றும் நெறிமுறைகளை பெறுதல். ஆப்ஷன் பி. அடுத்து மூன்றாவது கேள்வி, சமூகமயமாக்கலின் எந்த முகமை குழந்தைக்கு முதல் முறையான சூழலை வழங்குகிறது? ஸ்கூல், அதாவது பள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா சமூகமயமாக்கலில் ஒரு குழந்தைக்கு முதல் முறையான ஒரு சூழலை வழங்குகிறது. அடுத்த கேள்வி, சமூகமயமாக்கலுக்கு சம வயது குழுக்கள் முக்கியமானவை ஏனெனில்? சமூகமயமாக்கலுக்கு சம வயது குழுக்கள், அந்த பீர் கம்யூனிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஏனெனில் ஆப்ஷன் பி, சமமானவர்களிடையே சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பை கற்றுக்கொள்ள உதவுகிறது. சமமானவர்களிடையே சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பை கற்றுக்கொள்ள இது உதவுகிறது. ஆப்ஷன் பி. ஐந்தாவது கேள்வி, பள்ளிகளில் உள்ள மறைமுக கலைத்திட்டம் ஹிடன் கரிக்குலம் எதை குறிக்கிறது? பள்ளிகளில் உள்ள மறைமுக கலைத்திட்டம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சமூக மனப்பான்மை மற்றும் விழுமியங்களின் முறைசாரா கற்பித்தல். அடுத்த கேள்வி, நிறுவனங்கள், மரபுகள் மற்றும் மத நிறுவனங்கள் உள்ளிட்ட பரந்த சமூக வலைப்பின்னலை பிரதிபலிக்கும் முகமை எது? கம்யூனிட்டி, சமூகம். அடுத்து, சமூகமயமாக்கலின் செயல்பாட்டு முகமைகள் எதை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பி, நேரடி தொடர்பு மற்றும் தகவல் பரிமாற்றம். எட்டாவது கேள்வி, இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் பெரும்பாலும் எப்போது நிகழ்கிறது? குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவம். குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவம் இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல், செகண்டரி சோஷியலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கிறது. அடுத்த கேள்வி, வீட்டிற்கு வெளியே ஒரு கால அட்டவணையை பின்பற்றவும் அதிகாரத்தை மதிக்கவும் ஒரு குழந்தை எந்த முகமையில் கற்றுக்கொள்கிறது? பள்ளி முகமையில் கற்றுக்கொள்கிறது. 10வது கேள்வி, குடும்பம் குழந்தையின் சமூகமயமாக்கலை எதன் மூலம் பாதிக்கிறது? குடும்பம் குழந்தையின் சமூகமயமாக்கலை எதன் மூலம் பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு முறைகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு. ஆப்ஷன் பி, வளர்ப்பு முறைகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு. அடுத்து, பெற்றோரிடமிருந்து சுதந்திரமான சுய அடையாளத்தை வளர்த்து கொள்ள ஒரு குழந்தைக்கு எந்த முகமை உதவுகிறது? சம வயது குழு, பியர் குரூப். 12வது கேள்வி, அக்கம்பக்கத்தினர் மற்றும் உள்ளூர் கிளப்புகள் எந்த முகமையின் ஒரு பகுதியாகும்? கம்யூனிட்டி, சமூகம். பின் வருவனவற்றில் எது சமூகமயமாக்கலின் செயலற்ற முகமை? பொது நூலகம். பொது நூலகம் அப்படிங்கிறது பேசிவ் ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். அடுத்து, சமூகமயமாக்கல் எதற்கு உதவுகிறது? சோஷியல் இன்டகிரேஷன், சமூக ஒருங்கிணைப்பு. 15வது கேள்வி, பாலின பாத்திரங்கள் முதலில் எங்கு கற்கப்படுகின்றன? பாலின பாத்திரங்கள் முதலில் எங்கு கற்கப்படுகின்றன? குடும்பம், ஃபேமிலி. அடுத்து, பின் வருவனவற்றில் எது சமூகமயமாக்கலின் முகமை அல்ல? உடல் வளர்ச்சி, பிசிக்கல் growth, நாட் ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன்.
அடுத்து சமவயது குழுவின் செல்வாக்கு எப்போது வலுவாக இருக்கும்? இளமை பருவம், அடாலசன்ஸ். அந்த சமவயது குழுவின் செல்வாக்கானது இளமை பருவத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து ஒரு குழந்தை தனது சமூகத்தின் கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளும் செயல்முறை எது? சோஷியலைசேஷன், சமூகமயமாக்கல். அடுத்த கேள்வி, சமூகம் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது? சமூகமானது வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வளங்கள் மற்றும் கலாச்சார நெறிகளை வழங்குவதன் மூலம். வளங்கள் மற்றும் கலாச்சார நெறிமுறைகளை வழங்குவதன் மூலம். 20வது கேள்வி, பள்ளிகள் எதன் மூலம் சமூகமயமாக்கலை ஊக்குவிக்கின்றன? ஆப்ஷன் ஏ, ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு தோழர்களுடன் உண்டான தொடர்பு. ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு தோழர்கள் உடனான தொடர்பு. 21வது கேள்வி, விளையாட்டு உடல் வளர்ச்சியில் எவ்வாறு உதவுகிறது? தசை ஒருங்கிணைப்பு மற்றும் இயக்க திறன்களை மேம்படுத்துவதன் மூலம். ஆப்ஷன் ஏ. 22வது கேள்வி, குழந்தைகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளாமல் அருகருகே விளையாடும் விளையாட்டு எது? ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளாமல் அருகருகே இருந்து விளையாடும் விளையாட்டானது இணை விளையாட்டு, பேரலல் பிளே. விளையாட்டின் மூலம் சமூக வளர்ச்சி எப்போது அடையப்படுகிறது? ஆப்ஷன் பி, பகிரவும் முறைப்படி விளையாடவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் கற்றுக்கொள்ளும் போது. விளையாட்டின் மூலம் சமூக வளர்ச்சியானது எப்போது அடையப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரவும் முறைப்படி விளையாடவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் கற்றுக்கொள்ளும் போது. 24வது கேள்வி, விளையாட்டு அறிவாற்றல் வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிக்கிறது? விளையாட்டானது அறிவாற்றல் வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிக்கலை தீர்க்கும் திறன் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துவதன் மூலம். அடுத்து குறியீட்டு விளையாட்டு, அதாவது பாவனை விளையாட்டு எதற்கு அவசியம்? குறியீட்டு விளையாட்டானது எதற்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி மற்றும் கற்பனை திறன் வளர்ச்சி, லாங்குவேஜ் அண்ட் இமேஜினேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். 26வது கேள்வி, விளையாட்டில் உணர்ச்சி வளர்ச்சி எதை உள்ளடக்கியது? ஆப்ஷன் ஏ, உணர்வுகளை வெளிப்படுத்தவும் நிர்வகிக்கவும் கற்றல். 27வது கேள்வி, விளையாட்டு பெரும்பாலும் எங்கு காணப்படுகிறது? கூட்டு விளையாட்டானது கோஆபரேட்டிவ் பிளே பெரும்பாலும் எங்கு காணப்படுகிறது? பள்ளி வயது குழந்தைகள். இந்த பள்ளி வயது குழந்தைகளோட தான் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து விளையாடுற அந்த வாய்ப்பானது கிடைக்கிறது, பார்க்க முடிகிறது. அடுத்து ஓடுதல், குதித்தல் மற்றும் ஏறுதல் போன்ற விளையாட்டுகள் எதை மேம்படுத்துகின்றன? ஒட்டுமொத்த இயக்கத்திறன்கள், கிராஸ் மோட்டார் ஸ்கில். 29வது கேள்வி, தடையற்ற விளையாட்டின் ஃப்ரீ பிளே, அதாவது தடையற்ற விளையாட்டின் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தன்னாட்சி மற்றும் சுய ஒழுங்குமுறையை வளர்க்கிறது. இட் ஃபாஸ்டர்ஸ் அட்டானமி அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்து 30வது கேள்வி, விளையாட்டு சிகிச்சை பிளே தெரப்பி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? விளையாட்டு சிகிச்சையானது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவ. அடுத்து 31வது கேள்வி, ஆக்கப்பூர்வமான விளையாட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே எதை உள்ளடக்கியது? கட்டைகள் அல்லது மணலை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்குதல். 32வது கேள்வி, பியாஜேயின் கூற்றுப்படி விளையாட்டு என்பது குழந்தைகள் எதற்கான ஒரு வழி? தாங்கள் கற்றதை பயிற்சி செய்ய, அதாவது தன்மயமாக்கல். 33வது கேள்வி, விதிகளை கொண்ட விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு எதை வளர்க்க உதவுகின்றன? சுய கட்டுப்பாடு மற்றும் நியாயம், செல்ஃப் டிசிப்ளின் அண்டு ஃபேர்னஸ். அடுத்த கேள்வி, பொம்மைகளுடன் தனியாக விளையாடும் நிலை எது? தனி விளையாட்டு, சாலிட்டரி பிளே, தனி விளையாட்டு. பொம்மைகளுடன் தனியாக விளையாடும் நிலையானது சாலிட்டரி பிளே. அடுத்து நிர்வாக செயல்பாட்டிற்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் நிர்வாக செயல்பாட்டிற்கு உதவுகிறது. இதில் எது அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடல் மற்றும் கவனத்தை ஒருமுகப்படுத்துதல், பிளானிங் அண்ட் ஃபோக்கஸிங் அட்டென்ஷன். 36வது கேள்வி, வெகுஜன ஊடகங்களில், அதாவது மாஸ் மீடியா, அந்த வெகுஜன ஊடகங்கள் அப்படிங்கிறது மாஸ் மீடியாவில் எவை அடங்கும்? தொலைக்காட்சி, இணையம் மற்றும் செய்தித்தாள்கள் இவை எல்லாமே பார்த்திங்கன்னா மாஸ் மீடியா அதில் வந்துடும். அடுத்து அதிகப்படியான திரை நேரம் எதனுடன் தொடர்புடையது? அதாவது அதிகப்படியான திரை நேரம், ஸ்க்ரீன் டைம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தபடியே இருக்கும் வாழ்க்கை முறை மற்றும் உடல் பருமன். ஆப்ஷன் பி. 38வது கேள்வி,
கல்வி ஊடகங்கள் ஒரு குழந்தைக்கு எவ்வாறு பயனளிக்கும்? கல்வி ஊடகங்கள் ஒரு குழந்தைக்கு எவ்வாறு பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ எழுத்துக்கள், எண்கள் மற்றும் அறிவியலை அறிமுகப்படுத்துவதன் மூலம். 39வது கேள்வி, ஊடக வன்முறை எதற்கு வழிவகுக்கும்? ஆப்ஷன் பி ஆக்ரோஷமான நடத்தை மற்றும் உணர்ச்சியற்ற தன்மை. ஆப்ஷன் பி. 40வது கேள்வி, சைபர் புல்லிங் என்பது எதன் தாக்கம்? சைபர் புல்லிங் என்பது எதன் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள், இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா. 41வது கேள்வி, விளம்பரங்கள் குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கின்றன? அட்வர்டைஸ்மெண்ட் இம்பாக்ட் சில்ட்ரன் பை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பொம்மைகள் மற்றும் துரித உணவுகள் மீதான ஆசையை உருவாக்குவதன் மூலம். கிரியேட்டிங் டிசைர் ஃபார் டாய்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட். 42வது கேள்வி, ஊடகங்களில் கண்ணாடி விளைவு மிரர் எஃபெக்ட் எதை குறிக்கிறது? இந்த மிரர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஊடகங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தாங்கள் பார்க்கும் கதாபாத்திரங்களை பின்பற்றுதல். சில்ட்ரன் இமிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் as they see. 43வது கேள்வி, சமூக ஊடகங்களின் நேர்மறையான தாக்கம் எது? தகவல் பகிர்வு மற்றும் தொடர்பு, இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் கனெக்டிவிட்டி. 44வது கேள்வி, ஊடகங்கள் எதை பற்றிய குழந்தையின் பார்வையை பாதிக்கலாம்? யதார்த்தம் மற்றும் உடல் உருவம், ரியாலிட்டி அண்ட் பாடி இமேஜ். 45வது கேள்வி, ஊடகங்களின் எதிர்மறை தாக்கத்தை தணிக்க ஒரு வழி யாது? ஊடகங்களின் எதிர்மறை தாக்கத்தை தணிக்க ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரின் கண்காணிப்பு மற்றும் ஊடக அறிவு. ஆப்ஷன் பி பேரண்டல் மானிட்டரிங் அண்ட் மீடியா லிட்ரஸி. அடுத்து டிஜிட்டல் குடியுரிமை, டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் எதை குறிக்கிறது? தொழில்நுட்பத்தின் பொறுப்பான மற்றும் நெறிமுறை பயன்பாடு. 47வது கேள்வி, இடமாற்ற கருதுகோள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹைபாதிசிஸ் எதை பரிந்துரைக்கிறது? ஊடகம் உடல் விளையாட்டு மற்றும் படிப்பு நேரத்தை மாற்றீடு செய்கிறது. மீடியா ரீப்ளேசஸ் பிசிக்கல் பிளே அண்ட் ஸ்டடி டைம். ஊடகமானது உடல் விளையாட்டு மற்றும் படிப்பு நேரத்தை மாற்றீடு செய்கிறது, அதை மாற்றுது. 48வது கேள்வி, சேசம் ஸ்ட்ரீட் போன்ற கல்வி திட்டங்கள் எதற்காக? இந்த கொஷின் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சேசம் ஸ்ட்ரீட் போன்ற கல்வி திட்டங்கள் எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது அறிவாற்றல் மற்றும் சமூக வளர்ச்சி. 49வது கேள்வி, சமூக ஊடகங்கள் எதன் மூலம் சுயமரியாதையை பாதிக்கலாம்? சோஷியல் கம்பேரிசன், சமூக ஒப்பீடு. இந்த யூனிட்டுக்கு உண்டான கடைசி கேள்வி, அதாவது 50வது கேள்வி, ஊடக அறிவு மீடியா லிட்ரஸி குழந்தைகளுக்கு எதற்கு உதவுகிறது? ஆப்ஷன் ஏ கிரிட்டிக்கலி அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீடியா மெசேஜஸ், ஊடக செய்திகளை விமர்சனம் ரீதியாக பகுப்பாய்வு செய்து புரிந்து கொள்ள. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் இந்த 7வது யூனிட்டுக்கு. இந்த 7வது யூனிட்டு கொஞ்சம் பொதுவானதாக தான் இருக்கும். ஸோ இதில் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் அந்த இது கிடையாது. இருந்தாலும் நம்ம யூனிட்லேருந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஏன்னா டோட்டலாகவே நமக்கு ஒரு 30 கொஷின் தான் சைக்காலஜியில் கொடுப்பாங்க. நமக்கு 10 யூனிட் இருக்கிறதுனால ஒவ்வொரு யூனிட்லையும் ஆவரேஜாக ஒரு 3 கொஷின் இல்லைனா பார்த்திங்கன்னா 2 கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான யூனிட்லாம் கொஞ்சம் கொஷின் நிறையவே வரலாம். ஸோ நாங்கள் பார்த்துட்டு ரிமைனிங் இருக்க 3 யூனிட்டுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை அப்படி கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.